நாங்கள் இப்போது சிதம்பரம் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:45க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். சிதம்பரம் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 11:45 ஆயிருச்சு. ஐயோ நட சாத்திடுவாங்க, 12 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு வழியாக காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு இப்போ வடக்கு பார்த்த கோபுரவாசல் வழியாக தான் உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே எங்கள் அக்கா வீட்டில் கால் பண்ணி ஒன்றும் அர்ஜென்ட்டில் பொறுமையாகவே வாங்க, 1 மணி வரைக்கும் நட ஓப்பனில் தான் இருக்குமா, இங்கே யாகம்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எங்கள் அம்மா எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து நாங்கள் உள்ளே வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே போனதுக்கப்புறமா வந்து கரெக்டாக நாங்கள் போகும்போது நடராஜருக்கு வந்து தீபார்த்தனை வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. சாமி சிலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சின்னதாக வந்து இருந்தது, ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. அவளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புலித்தோல் வந்து போர்த்திய ட்ரெஸ்ஸோட பார்க்குறது வந்து ரொம்பவே குடுப்பனம் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நல்லபடியாக வந்து தரிசனம் பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து தில்லை கோவிந்தராஜரை வந்து டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவரை எங்களால் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்க்க முடியல. மற்றபடி வந்து நாங்கள் நல்ல தரிசனம் கிடச்சிச்சு. சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கேமராஸ் வீடியோஸ்லாம் வந்து நாட் அலவுடு. நல்லபடியாக நீங்களும் வந்து நடராஜரை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.